வயல்வெளி நல்லா இருக்கு உண்மையிலேயே. இன்னும் இப்படி வராங்கடா. மனோரா தியேட்டர் அடியில் நிற்கிறோம் பாருங்க. மனோரா திரையரங்கு இந்த பழைய தியேட்டர் இருக்குது. அனைவருக்கு இதில் படம் பார்த்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பாடசாலை வருது பாருங்க. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஒரு வந்துருக்குது. இந்த 65,000 ஒர்க் பண்ணுமா? எப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட், அதே மசாலா. பன்னாங்கிழங்கு விற்கிறேன் பாருங்க. இதுலேயும் சேல்ஸ் போட்டுருக்கேன். சோகம் சோகம் சோகம். இணுவில் மத்திய கல்லூரி வடிவாக இருக்கேண்ணே. இது நான் ரோஸ் மில்க் சயின்ஸ் கோல். இங்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது எனக்கு உண்மையாக இந்த இடத்த பார்க்க இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிற ஃபீல் எல்லாமே ஒரிஜினல். ஓ பல 10,000. அப்பா இது என்ன வெயிட். நாங்கள் அந்த டைம் பிள்ளையோட நாங்கள் வந்து டைம் இணுவில் விநாயகர் கோயில் வித்தியாசமான கோயில் நாங்கள் உருண்டையாக கிடக்கு அந்த கோபுரம். உறவுல வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் அங்கரிபான். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவில் குறிப்பாக கேகேஎஸ் வீதியில் பயணம் செய்ய போகிறோம். அதாவது சத்திர சந்தி தானே, அதில் இருந்து நாங்கள் மருதநாமலை மட்டும் போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தெல்லிப்பள்ளிலேருந்து மருதநாமலை மட்டும் வந்துருப்பேன். அதில் நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் தம்பி கொஞ்சம் கேமரா சிலோவாக திருப்பங்க ஒரு சிலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பிறகு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறுதலாக வடிவாக எல்லாமே காட்டிக்கொண்டு வர நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது சில பேர் கேட்டிருந்தீங்க சயின்ஸ் கோல் சயின்ஸ் வேர்ல்டு அதில் காட்டுக்கறி கேட்டிருந்தீங்க. அதையும் காட்டி கொண்டு தான் நாங்கள் அப்படியே சத்திர சந்திலேருந்து அப்படியே நாங்கள் கொக்கிவில் இணுவில் அங்கால என்ன கோண்டாவில் அப்படியே மருதநாமலை மட்டும் போய் உங்களை காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இப்படியே இந்த ரவுண்டை போட்டு தானே சத்திர சந்தி, அதாவது எங்களோட முற்ற வழிக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ரவுண்டை போட்டு இதுலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். இப்படியே நாங்கள் கேகேஎஸ் வீதியால் இப்படி நேராக பயணம் செய்கிறோம். போய்க்க என்ன மாதிரி இடங்கள் வருது, என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லி காட்டின்னு வரும் முக்கியமான இடங்களை. இப்போ கொஞ்சம் மப்பு கட்டி கொண்டு தான் வேறுங்க மேலே மழை வருதோ தெரியலை. பட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட அந்த கருவாட்டு கடைகள், இங்கே எசன்ஸ் அந்த கடைகள், அந்த கொழும்பு எசன்ஸ் அந்த கடைகள் இருக்குது. கூட கருவாட்டு கடைகள் கூட இருக்குது. அதிகமான கருவாட்டு கடைகள் இருக்குது. கூட பேர் கருவாடு வேணும்னு சொன்னாலும் இஞ்சா மாதிரி கூட சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்து வேண்டி கொண்டு இருக்கணும். அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கருவாடு கடைகள் நாங்கள் ஏற்கனவே அந்த பரன் ஸ்டோர்ஸ் அந்த எல்லாம் வீடியோ போட்டுறாங்க. இப்போ வேணும்னு சொன்னால் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். சரி அப்படியே நாங்கள் திருக்கலாம் நேராக போகிறோம். அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் தெரியுமா நாவாந்துரைக்கு போகலாம். விலைக்கு பக்கம் தெரியுமா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதிக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி நாங்கள் நேராக தான் போகணும் கேகேஎஸ் ரோட்டால். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். வணக்கம். இவரெல்லாம் என்ன கண்டே சுற்றி காட்ட போகிறார். நான் பின்னுக்கு சுற்றி காட்ட போகிறேன். என்ன அப்படி நாங்கள் வெளிக்கிறோம். இந்தியாவில் போனால் யாழ்ப்பாணம் போகலாம். யாழ்ப்பாணம் டவுனுக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஃபுட் சிட்டிகள் அந்த கடைகள் பலசர கடைகள்லாம் வருது. அப்படி இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் கடைகள் வருது. கொஞ்சம் ஃபோன் கடைகள் பாருங்க தான். பட் நாங்கள் இதுக்குள்ள போனோம்னு சொன்னால் இதாலும் டவுனுக்கு போய்க்கொள்ளலாம். இதுக்குள்ள நிறைய உடுப்பு கடைகள் அந்த கடைகள் எல்லாமே இருக்குதா இதுக்குள்ள. இப்போ நாங்கள் நேராக போய்க்கொள்ளோம். இதுக்குள்ள இந்தியாவில் உடுப்பு கடைகள் கூட இதுக்குள்ள அந்த கோயில்களுக்கு தேவையான பொருட்கள் பண்ணக்கூடிய கடைகள் இதுக்குள்ள அதிகமான அது இருக்குது. அந்த பாத்திர கடைகள் அதுகள் எல்லாமே இதுக்கு கணக்கு இருக்குது. இப்படி வடிவாக ஆறுதலாக காட்டுறோம் தான். பொங்கலுக்காண்டி பானைகள் எல்லாமே வச்சுருக்கீங்க பாருங்க. இந்த கோயில் விளக்குகள் அந்த இதுகள் எல்லாமே இதுக்குள்ள வேண்டலாம். இந்த செப்பு அதுகள் எல்லாமே இதுக்குள்ள வேண்டிக் கொள்ளலாம். புக் ஷாப்பு இருக்குது இந்தியாவில். சாப்பாடு கடைகள் இருக்குது. மணக்குது அதில் வேறு ஒலிம்பியாட் ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது இந்தியாவில். இந்த கூட சாப்பிடுவோம். இப்போ நான் வீடியோ தொடங்கினீங்க. இதுக்கு பள்ளி வாசல் இருக்குது பாருங்க. இப்படி நாங்கள் போக நேராக பண்ணணும்னு சொன்னால் அடுத்தது வைத்தீஸ்வராவுக்கு போகலாம். போயிட்டு வைத்தீஸ்வராவையும் இப்படி கோயிலையும் காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் போய்க்கொள்வோம். இது முட்டாஸ் கடை சந்தையில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இதில் யாழ்ப்பாணம் பெட்ரோல் செட்டுக்கு போகலாம். கஸ்தூரியா ரோட்டுக்கு போய்க்கொள்ளலாம். அப்படியே இந்தியாவில் போனோம்னு சொன்னால் 5 சந்தி பக்கம் போய்க்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் நேராக போய்க்கொள்கிறோம். பாருங்கள் இதுக்குள்ளேயுமே நிறைய கடைகள் வருது. இதுக்குள்ள கூட அந்த மாவுள் கடைகள் மற்றது அந்த என்ன சொல்கிறது அந்த வீட்டு பூட்டு கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு வேறு மற்றது இந்தியாவில் இந்த மாலைகள் பண்ணக்கூடிய கடைகள் கோயிலுக்கோ இல்லாட்டி திருமணத்துக்கோ இந்தியாவில் கோயில் முருகன் கோயில் ஒன்று வருது வேறு. மாலை எல்லாமே கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இந்தியாவில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று வருது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரா சிவன் கோயில். இதுக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நாங்கள் போய் இப்படி இதுக்குள்ள சயின்ஸ் கோல் சயின்ஸ் வேர்ல்டு அதுகளையும் காட்டிக்கொள்கிறோம். நிறைய பேர் கேட்ட நீங்கள்
அதுக்கெல்லாம் போடும் நாங்கள். ஓ சரி ஒரு போவோம். சரி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சயின்ஸ் வேர்ல்டுக்கு போய்க்கலாம். அந்த மாணவர்கள்லாம் பாருங்க அப்படியே டியூஷன் முடிஞ்சு வரைக்கும் இதுக்குள்ள கொஞ்சம் நகை கடைகள் நகைகள் செய்கிற கடைகள் கொஞ்சம் இருக்குன்னு இதுக்குள்ள அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று வருது, என்ன யூகே ஹோட்டல் சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று வருது. அந்த காவல்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது பாருங்க. ஃபுட் சிட்டி இல்லை முதல்ல சயின்ஸ் ஸ்கூலுக்கு சயின்ஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் சயின்ஸ் ஸ்கூலுக்கு என்ன முதல்ல சயின்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு அது அப்புறம் உங்களுக்கு நாங்கள் சயின்ஸ் வேர்ல்டை காட்டிக்கொள்கிறோம். என்ன இது கஸ்தூரியா ரோடு தான். இப்போ நாங்கள் நிற்கிறது ராயா தியேட்டர் அந்த ரோட்டுக்கு நிற்கிறோம். இந்த பாருங்க எடு 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 மிஸ் ஆகி ஓகே. அப்படி நாங்கள் இதுக்கு போயிருக்க சயின்ஸ் ஹோல் இங்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படித்த ஆகலாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. கிளம்ப கேட்டிருந்தீங்க காட்ட சொல்லி எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. அதால் இப்போ இதை காட்டணும்னு சொல்லி போய்க்கொண்டிருக்கேன். என்ன கோயில் இது? அம்மன் கோயில் என்ன காளி கோயில்? இதை கோயில் சொல்கிறோட மறந்துட்டோம். படிக்க வைக்கலாம் வந்து போய்க்க ஞாபகம் என்ன இப்போ மறந்துட்டோம் பாருங்க. ஓம் சக்தி அம்மன் கோயிலா? அம்பிகை அடியார்கள். ஐயோ பக்கம் வருது இல்லைண்ணே சில கோயில். ஒரு இங்கே டிஎம்ஏ கம்ப்யூட்டர் சென்டர் அது எல்லாமே இருக்குது. இங்கே படிக்க இந்த ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் எங்களுக்கு. இப்போ டியூஷன் முடிஞ்சிருக்கேண்ணே. ஓ வேறு சயின்ஸ் ஸ்கூலுக்கு போய்க்க சிலவாக காட்டுங்க. இந்த பக்கத்து கடையில் எல்லாம் காட்டணும் நாங்கள். இல்லை கடை ஒன்றது இல்லை கூட அங்கே இருக்குண்ணே. அதில் இந்த இதில் கடைகளில் கூட வந்து இந்த சாப்பாட்டு டைம்ன்றது என்ன மற்றது அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் ஸ்கூல் உள்ளுக்கு தெரியாது நினைக்கிறேன். எதுக்கும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த காரணம் அன்றைக்கி தானே இதான் அந்த செக்கி ஆஃபீஸ் தானே அண்ணன் நினைக்கிறேன். அண்ணன் ஞாபகம் இருக்காங்க. இதுக்குலாம் நாங்கள் டியூஷன் முடிஞ்சால் முதல்ல போய்ஸ் அனுப்பி போயிட்டோம். நிற்கக்கூடாது ஒரு ரோட்டில் முதல்ல போங்க போங்க போங்கண்டு மெதுவாக நடக்கக்கூடாது. அதான் மெதுவாக நடக்கக்கூடாது. நீ கால் நொண்டினாலும் போக நடந்து போகணும் என்ன அப்படி தான் நடக்கிறது. பிறகு பொம்பளை பிள்ளை எப்படி என்ன ஏன்டா உங்களை வேறு யார் கையில் தெரியும் தானே இந்த காட்டி சொன்னேன் அது வேற. சரி இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம் என்ன இந்த இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி சயின்ஸ் வேர்ல்டு அடிக்க அடுத்தது போய்க்கொள்கிறோம். இதில் போய்க்க இங்கே ஒரு கம்ப்யூட்டர் கடை ஒன்று வருது. ஆகுமே கம்ப்யூட்டர் கடைகள் வருது. மற்றது இதுக்கு ஒரு பாடசாலையும் ஒன்று வருது. என்ன பள்ளிக்கூடம் முடியாது இதுக்கு வருது பார்த்து சொல்கிறேன். நானும் மாரி தம்பி பார்க்கணும். பாடசாலை ஒன்று வருது. பெருமாள் கோயில் அங்கே வருது என்ன சன்மார்க்க மகா வித்தியாலயம் பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க. பெரிய பள்ளிக்கூடம் தானேண்டா பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. வேறு எங்கே பெருமாள் கோயில் காட்டாயம் போகக்கூடாது கட்டாயம் இந்தா அப்படியே நாங்கள் பெருமாள் கோயிலையும் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. எப்படி இருக்குன்னு காதலாக போயிடும் பாவம் குழப்பக்கூடாது. சரி இப்படியே திருப்போமா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கெல்லாம் இருக்கிறது கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிறது அதுகளுக்கு இருக்கிறது என்ன படிக்கிற நீங்களா என்னத்துக்கு இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் போங்க பார்க்குறாங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்பா வேறு நடிக்க எங்களோட. சரி எப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். இங்கே இன்னொரு கோயில் வருது என்ன இங்கே பாருங்க பிள்ளையார் கோயில் என்ன. சரி அப்படியே நாங்கள் சயின்ஸ் வேர்ல்டு அடிக்க போகிறோம். போகிறதுக்கு போது இங்கே இன்னொரு டியூஷன் வருது என்ன என்இசி என்ன கொமர்ஸ் அதுகள் ஆர்ட்ஸ் அதுகளுக்காக பொறியியல் கல்லூரி இதுக்குள்ள எங்கேயும் தானே இருக்குது இதுக்குள்ள எங்கேயும் இருக்குது அங்கே அதில் எங்கேயும் இருக்குது போலடா. இது ஃபுல்லாக டியூஷனுக்கண்டே உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி என்ன. சரி எப்படி நாங்கள் இடக்கே பக்கம் திரும்பி போவோம். சரி எப்படி நாங்கள் நேராக போய் சயின்ஸ் வேர்ல்டையும் காட்டிட்டு அப்படி நாங்கள் திருப்ப எங்கள் பழைய மாதிரி கேகேஎஸ் ரோட்டுக்கு போய் மிச்ச இடங்களை காட்டிக்கொள்ளும். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சில நேரம் இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக வரும். அதால் உங்களுக்கு வடிவாக ஆறுதலாக காட்டிக்கொண்டு வரும். ஸ்லோவாக போய் காட்டிக்கொள்ளும். கொஞ்சம் நேரத்தை பொறுப்படுறதாங்க நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்ட்ரிவியூஸ் இருக்கும் உங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் என்ன. சரி இப்படி போவோம். சரி அப்படியே நாங்கள் சயின்ஸ் வேர்ல்டுக்கு போகிற சந்திக்கு வந்துடும். இந்த வெள்ளக்காரன் நிற்கிறேன் பாருங்க. மேப்பே வரையும் ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு இங்கிலீஷில் வைப்பாங்க. இல்லை அவன் இங்கிலீஷாக நான் திருப்ப இப்போ தெரியும். அவன் இந்த இங்கிலீஷை கேட்டு அவனுக்கு அந்த இடமே தேவையில்லை. அதான் நாங்கள் அந்த டூரிஸ்ட்டை நாங்கள் கவர் தானே வேணும். இதில் பாருங்க இதில் நிறைய பேரண்ட்ஸ் நிற்கிறோம். அதாவது பிள்ளைகளை ஸ்லோவாக பாருங்க காட்டுவோம். சயின்ஸ் வேர்ல்டாக காட்டுவோம் கேட்டேன். இதுதான் சயின்ஸ் வேர்ல்டு. யாராவது நீங்கள் படித்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன. இது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை விட்டுட்டு நிற்கிறேன் என்ன. ஐயோ மூக்கு டிரைவரானே நீங்கள். அதான்
சரி அப்படி நாங்கள் திரும்பி போகிறோம் போய்க்கு அந்த சயின்ஸ் வேர்ல்டை காட்டி கொண்டு வரோன்னு பாருங்க இந்த பெரிய புள்ளியாக சரி கொண்டு இருக்குன்னு அதுக்குள்ள இதுக்குள்ள உள்ளுக்க போகணும் டியூஷனுக்கு நாங்கள் முழுமையாக உள்ளுக்க போய் காட்டல அது அனுமதிகள் இல்லை அதை அப்படியே மேலோட்டமாக காட்டின்னு வரோம் என்ன சரி அப்படியே நாங்கள் இப்போ திருப்ப கஸ்தூரியா ரோட்டு போய் கொண்டு இருக்கோம் இதே சும்மா போய் காட்டிட்டு போகிறோம் பாருங்க பட் இதுகளுக்குள்ள கூட என்ன கடைகள் இருக்குது உடுப்பு கடை இருக்குது ஒரு சின்ன சின்ன அந்த பலசர கடைகள் எல்லாம் இருக்குன்னு ஸோ மேலோட்டம் அதையும் காட்டணும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் எத்தனை லவ்வர்ஸ் பிடிபட்டு வீட்டை பேச்சு பண்ணுறாங்களோ தெரியல அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையா ஏன்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல அந்த மாணவர்கள் சோடி சோடியாக நிற்கணும் அது நண்பர்களோ லவ்வர்ஸோ அது தெரியாது எங்களுக்கு அக்கா தங்கச்சியோ அக்கா தம்பியோ அண்ணாவோ தங்கச்சியோன்னு தெரியாது ஆனால் மாட்டுப்பட போயிடும் சரி நல்லா இருந்தாங்களுக்கு நல்லா தானே சரி அப்படியே நாங்கள் திருப்ப இந்த வீதிக்கு வந்துட்டோம் இதில் இளநீ விற்கணும் வளமையாக இளநீ விற்கிற இல்லைன்னு எப்படி நாங்கள் இதுக்காக போகலாம் இது ஒன்வேயோடா ஏன்னா ஒன்வேன்னு நினைக்கிறேன் இந்த இதில் பாருங்க வியூவை பாருங்க அந்த வைத்தீஸ்வரா சிவன் கோயில் வியூ நல்லா இருக்கேன் உண்மையிலேயே இது எனக்கு உண்மையாக இந்த இடத்த பார்க்க இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிற ஃபீல் என்னென்னு சொன்னால் அந்த கடைகள் நெருக்கமாக இருக்குது நேராக கோயில் கோபுரம் ஒன்று தெரியுது அந்த அதே மாதிரி இருக்குது சாப்பாடு கடையில் இருந்தது டியூஷன் காட்டுக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பாடு 120 ரூபாய்க்கு அதான் அந்த சந்தில ஒரு பரோட்டா கடை இருக்கு அண்ணாண்டவன் நாங்கள் வந்து ஞாபகம் இருக்கா இப்போ 120 ரூபாய்க்கு இப்போ இல்லை 120 ரூபாய்க்கு வாட்டி 4 பரோட்டாவோட சாப்பிடலாம் வேணா 30 ரூபாய் தானே பரோட்டா இப்போ வாங்க சரி இப்போ நாங்கள் அப்படியே வைத்தீஸ்வரா சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்படி நாங்கள் போவோம் என்ன கேட்க சொல்லிட்டால அப்புறம் அடுத்த வீடியோவில் கமெண்ட் சொல்கிறேன் தம்பி விஷ்டத்தை காட்டுங்கன்னு சொல்லி 2x மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜூஸ் கடை ஒன்று இருக்குண்ணே ஜூஸ் கடை வீடா வெத்திலை அது எல்லாமே இருக்குது அப்படியே நாங்கள் நேராக போய்க்கொள்வோம் பாருங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரா விஷ்டம் இருக்குது அதையும் காட்ட போகிறீங்களா கேட்டால் மட்டும் நீங்கள் முன்கூட்டியே காட்டுறீங்களா இந்த விஷ்டம் தொழில்நுட்ப கல்லூரியா இது ஒன்று அப்படி தானே பேர் எங்கே அங்கே இருக்கேன்னு பாருங்கள் விஷ்டத்தை அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் இங்கே நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படித்தார்கள் யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் மாதிரி கிடந்த இடம் பார்க்கிறேன் மங்கி போட்டுறோம் அந்த இதுதானே தடை என்னடாக்கோ சரி இப்படி நாங்கள் முன்னுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலுமினிய ஃபிட்டிங் அதாவது இதெல்லாம் இப்போ கிளீன் ஸ்ரீலங்காவையெல்லாம் கலட்டி கொண்டு இருக்காங்களே எல்லாம் பூட்டுறதை நிற்பாங்க இப்போ கலட்டுறது நிற்கிறாங்களே நான் வீடியோ பார்த்தேன்னா இந்த இந்தியாவில் அந்த வானம் முழுக்க சோடிச்சோறு வீடியோ ஒன்று போட்டிருந்தவ அப்போ கீழே போய் ஹபீபி கம் டு ஸ்ரீலங்கான்னு போட்டிருந்தவ அந்த ஆட்டோ எல்லாம் கலட்டி கொட்டுறதுக்குண்ணே இப்போ எல்லா இப்போ எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி முக்கால்வாசியில் 195 விதமான வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தேவையற்ற இதுலெல்லாம் கலட்டி க்ளீன் ஸ்ரீலங்காவாக மாறிக்கொண்டு வருது மிச்சம் 5 விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வீட்டுக்கே வாகனம் வச்சிருக்கணும் கலட்ட மனசு இல்லாமல் அதில் கொஞ்சம் காலத்தை கலட்டி போடணும் பாருங்க எல்லா வாகனம் எல்லாம் கலட்டி தேவையில்லாத எல்லாம் கலட்டியாச்சு என்னோட இப்படி வராங்கடா ஆட்டாவாங்க டே சரி எப்படி நாங்கள் இப்போ மனோரா தியேட்டரில் நிற்கிறோம் பாருங்க மனோரா திரையரங்கு இந்த பழைய தியேட்டர் கனைவருக்கு இதில் படம் பார்த்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் இந்தியாவில் பார்த்துச்சுன்னா இங்கே வண்ணார்பன்மை பிள்ளையார் கோயில் பட் இந்த இதெல்லாம் பழைய கட்டடம் வேணா இதில் கூட அந்த சாக்குகள் உருவாக்கல் பண்ணணும்னு சொன்னால் இதுகளில் வந்து வேண்டலாம் வேணா இப்போ நீங்கள் சயின்ஸ் ஹால் எல்லாம் இஷ்டம் எல்லாம் காணீங்க இதை காட்டாடுகள் நிறைய பேர் போய்ப்பினா இதையும் காட்டுவோம் சரியா சரி பட் இந்தியாவில் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குண்ணே இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் என்ன மேத்ஸ் படிக்கிற எல்லாருமே இதுக்கெல்லாம் கட்டாயம் வந்து படிப்பிடும் என்ன நீங்கள் படிச்சிருங்களே இல்லை எங்கே ஒழிச்சு நிற்கிறேன் நீ சொல்லு கிளாஸுக்கு வராமைக்கு அந்த ஆள்கிட்ட தப்பே இல்லை ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஃபோனும் கொண்டு போயிடாது எது டியூஷன் இதான் டியூஷன் தாண்டி வரோம் அதெல்லாம் டிவியில் நடக்குதா சரி அப்படியே டியூஷன் எங்கே காட்டிக்கலாம் டியூஷன் கூட்டி கிடக்குண்ணே எட்டியே பார்க்கலாம் அப்படியே நாங்கள் திருப்ப மெயின் ரோட்டுக்கு வந்து அப்படியே போவோம் என்ன இடைக்கே பக்கம் திரும்பி போவோம் இந்த பெரிய கட்டடம் எல்லாம் வந்துடுதுண்ணே திட்டுக்கணும் வந்த மாதிரி கிடக்கணும் எங்களுக்கு சரி அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இதில் உடுப்பு கடைகள் விக்னா ஹோட்டல் அது எல்லாம் இருக்குது பட் இங்கே ஃபார்முகள் அது எல்லாம் இருக்குதுண்ணே அதையும் சும்மா காட்டின்னு போகிறோன்னு பார்த்துட்டு வாங்க இது காட்டுறதுக்கே எங்களுக்கு 10 நிமிஷம் தாண்டி வந்துட்டு போல என்ன இதை விட சிலவாக போனால் முடியாது இப்பயே நாங்கள் எத்தனையில் போகிறோம் நாங்கள் அது இன்னொரு கோயில் பிள்ளையார் கோயில் உண்டு இதுக்கு உடுப்பு கடைகள் அதுகள் எல்லாம் இருக்குண்ணே மேக்கப் கடைகள் பெயிண்ட் கடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது இதோட என்னோட பழைய கட்டடம் உண்டுண்ணே இன்னும் வானத்தை பேர் எப்படி வருதுண்டு இருட்டி கொண்டு வருதுண்ணே சரியோ வேறு எங்கே பொங்கலுக்காண்டி வெடிக்கடைகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க இந்த மாம்பழங்கள் வடிகள் பானை மண்பானைகள் எல்லாமே இருக்குது பாருங்க இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பாடசாலை வருது பாருங்க
ஜெஃப்னாண்ட் ஸ்கூல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, படித்தாக்கள் கட்டாயம் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படி கொமெண்ட்ஸை சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் அறிஞ்சிடக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் பழைய கட்டடம் உண்டு நெஞ்சால பெரிய ஒரு அகலமான சூழல் என்ன ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் பெரிய பள்ளிக்கூடம் பாய்ஸ் ஸ்கூல் என்ன ஃபுல்லாக. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் மறக்க மாட்டீங்க. என்ன சொன்னால் இங்கே மலிவாக நாங்கள் குடிச்சிக்கொள்ளலாம், வேணா லோ பட்ஜெட்டில் வடிவாக திருப்தியாக குடிச்சிக்கொள்ளலாம். இங்கே பல கடைகள் அந்த கடைகள் எல்லாமே இருக்குது. அப்படியே நேராக தொடர்ச்சி காட்டின்னு வரணும் பாருங்க. முழுமையாக காட்ட போனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீடியோ லெந்தாக வந்துடும், படம் மாதிரி தான் உங்களுக்கு போடணும். அதால் நாங்கள் ஷோட்டாக இடையே முக்கிய இடங்கள் இருக்க காட்டின்னு வரோம் பாருங்க. அப்புறம் இங்கே பசங்க நீலாம்பரி ஹோட்டல், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இங்கே மிதிவடி நல்லா இருக்கும், கொத்து நல்லா இருக்கும், ரைஸ் நல்லா இருக்கும், சாப்பிட்டு வரைக்கும். இங்கே அழைப்பாங்க பேமெண்ட் போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த ஓகே இப்போ நாங்கள் தட்டாதர சந்திலாம் நிற்கிறோம் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் இப்படி நல்லூர் பக்கம் போய்க்கொள்ளலாம், அங்கே திருநெல்வேலிக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம். நாங்கள் இப்படியே நேராக போய்க்கொள்கிறோம். இடக்கை பக்கம் தெரியுமா ஓட்டு மரத்துக்கு திரும்பலாம். நாங்கள் இதால் ஆனக்கோட்டை ஓட்டு மரத்துக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம். இப்போ இங்கே பசங்க மல்டி ஃபார்ம் அந்த கடைகள் எல்லாம் வருது, ஃபார்ம் கடைகள், இந்த பறவைகள் நாய்க்குட்டி அதில் வேணும்னு சொன்னால் இங்கே வேண்டிக் கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் உண்டு, குட்டி கோயில் வேறுங்க. இதில் அந்த ஏதோ சொன்னேன் அண்மையில் இந்த மரத்தில் ஏதோ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் உருவம் தெரியுது இருந்தால் வரைஞ்சிட்டு உங்களுக்கு. ஓகே இப்போ என்ன சொந்தத்தில் சட்டம் காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நாச்சிமார் கோயிலுக்கு போகக்கூடிய வீதியில் போய் கொண்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா திவ்ய மகால் மண்டபம் பாருங்க, திருமண மண்டபம். வந்து கல்யாண மண்டப ஏரியா தான் இது. இது ஃபுல்லாக கல்யாணம், செல்வ மகால் வேறு, திவ்ய மகால் வேறு மாதிரி வந்து கொண்டு இருக்கும். தொலைச்சி காட்டின்னு வரோம் பாருங்க. மழை வருதுடா, மழை வருதா சீட்டோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இப்போ இந்த தோடம்பழம் எல்லாமே மலிவாக விற்கணும். 10 பழம் 250 ரூபாய்க்கும் இருக்குது, 400 ரூபாய்க்கும் இருக்குது. அப்புறம் இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்க அன்னாசி, வத்த பழம், இங்கே பல கடைகள் இருக்குது. நார்மலாகவே நிறைய இந்த வீதியோரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த தோடம்பழம் விற்கிற கடைகளை 200 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கு, 250 ரூபாய்க்கு ஒவ்வொரு விலைகளுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு விற்பினோம். அப்புறம் முன்னூறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த செப்பு என்ன செப்பு இதுகள் காட்டுவோம், இதில் பார்த்துட்டு வரோமா. 24,000 24,000 பெருசி 65,000 பெருசு 65,000 நாங்கள் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் பித்தளை கேண்டியவா மேக 20,000. ஓ பல 10,000. அப்பா இது என்ன வெயிட்? ஒரிஜினல் பித்தளை கேண்டி 40,000. 40,000 பெருசி மேக 30,000. ஒவ்வொன்று கிராமஃபோன் இருக்குது. இது ஒர்க் பண்ணுமா? ஒரிஜினலாக மேக 65,000. 65,000 ஒர்க் பண்ணுமா? போட்டு காட்டப்படுறாங்க. ஏங்கா என்ன பாட்டு பழைய இது வடிவா பிடிக்கும் நினைக்கிறேன். 65,000 சின்ன தீனா 35,000 40,000 இல்லையா? இப்போ நல்லா இருக்கு பாட்டு, சிங்கள பாட்டு, சிங்கள சாங், ஹிந்தியா? ஹிந்தி சாங். 65,000. ஓகே பட் இந்தியாவிலையும் பசங்க நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேணலாம் பாருங்க. இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இதெல்லாம் பழசு தான், மினிக்கு விற்கணும். இந்தியாவில் பாருங்க இதுக்குலையும் இருக்குதா. மற்ற என்ன பிரச்சனை சொன்னால் எது ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம் மாறிக்கொண்டிருக்குன்னா. 22,000. ஓகே ஓகே சரி சரி. இந்த நிறைய பொருட்கள் இருக்குது பாருங்க. 1000 ஒவ்வொரு விலைக்கு இருக்குண்ணே. 5,000 இந்த பாருங்க. 1000 எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரோல் மெச்செல்லாம் என்ன வேணும் இருக்குது. ஞாபகத்துக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வேண்டாம். 300% 22,000. ஓகே இதில் குட்டி குட்டி புத்தர் சிலைகள், காட்டன் சிலை, பிள்ளையார் சிலைகள் இருந்தால் 600. எல்லாமே ஒரிஜினல் செப்பு. ஓகே வண்டி பேருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 28,000. 78 78. 35,000 ஒவ்வொன்று ஒவ்வொரு விலைக்கு இருக்குண்ணே. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே சரி இப்போ நாங்கள் அப்படியே நாச்சிமா கோயிலுக்கு வந்துடுவோம். அதில் போகணும்னா நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு போய்க்கொள்ளலாம். இங்கே வாங்க நாச்சிமா கோயில் அப்படியே காட்டிக்கொள்கிறேன். ஓகே சரி இப்படி தொடர்ச்சியாக போவோம். போய்க்க உங்களுக்கு வேறு முக்கியமான இடங்களை காட்டிக்கிட்டு போகிறேன். என்ன சொன்னால் வீடியோ லெந்தாக போகுது, சில நேரம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும். அதெல்லாம் ஷோர்ட்டாக ஸ்வீட்டாக முக்கியமான இடங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
மற்றது நீங்கள் இப்போ பார்த்துறீங்க அந்த பொருட்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்குது, நாளைக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. மறந்துனா மட்டும் சொன்னவர். ஆனால் அந்த வீடியோ பார்த்துன்னா அதுக்கு பிரதான் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது சில நீங்கள் இந்த பார்க்குற நேரங்களில் இந்த கடைகள் எல்லாமே இருக்கலாம். அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். செல்வா கடை நிறைய பேர் செல்வா கடை கொத்தன்னு சொன்னால் எல்லாம் எவ்வளோது ஃபேமஸ். செல்வா கடை இருக்குது பாருங்க. இங்கே கொத்து வாசம் அதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வெடிக்கடை போட்டிருக்கீங்க பாருங்க. மற்றது அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா செல்வ மகால் வேறு. இதில் 2 திருமண மண்டபம் வருது. செல்வ மகால் செல்வா பிளாசாவா பேலஸ் இது உண்டு. 2 திருமண மண்டபம் வருது. செல்வா மகால் திருமண மண்டபம் வருது வேறுங்க. அப்படியே அப்படி இது இந்த ஒழுங்கைக்கு போனால் இன்னொரு திருமண மண்டபம் ஒன்று வேறு. இப்போ பெட்டிய மண்டபம் அது எனக்கு தெரிஞ்ச 3 ஹோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லை ஒவ்வொரு மாடிலையும் ஒரு ஹோல்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இதுதான் இங்கே கட்டுறேன். செல்வா பேலஸ். அப்படி நாங்கள் கொக்கிவிலுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் நான் கொக்கிவிலுக்காக நிற்கிறேன். இங்கே ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது. ஒரு நேராக போய் சும்மா காட்டின்னு போகிறோம் பாருங்க. இந்த கேக் கடைகள் அது எல்லாமே இருக்குது. இந்த பொங்கலுக்காண்டி பாருங்க பானைகள் எல்லாம் வச்சு விற்கிற செய்யணும். அப்படி நாங்கள் வலக்கை பக்கம் தெரியும்னா திருநெல்வேலிக்கு போய்க்கொள்ளலாம். அதாவது திருநெல்வேலின்னு சொல்லுவோம், அதுக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி நாங்கள் நேராக தான் போயிடுவோம். இந்த கேகே ஸ்டோர்லாம் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. இதுக்கே ஒரு பில்டிங்கள் வருது, புது புது பில்டிங்கள் எல்லாம் வருது பாருங்க. எல்லாம் மாறி போயிட்டு தானே லிஃப்ட்டுக்கு தான் இது போடணும். இதுதான் கொக்குவில் டவுன். வெளில காட்டின்னு வரணும் பாருங்க. அப்படியே இந்த இதில் பாருங்க நிறைய கடைகள் வருது. உண்மையிலேயே ஒரு சின்ன டவுனாக தான் நிறைய கடைகள் இருக்குது. இல்லை இந்த இங்கே ஸ்கூல் இருக்குது. கொக்குவில் ஹிந்து காலேஜ் ஸ்கூல் இதுக்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு கோயில் உண்டு, முருகன் கோயில் உண்டு பாருங்க. அப்படி இஞ்சாலையும் பாருங்க. இஞ்சாலையும் நிறைய கடைகள் இருக்குது. இந்த கொக்குவில் ஹிந்து காலேஜுக்கு இதெல்லாம் போகணும் பாருங்க. இந்த பாடசாலை இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் உண்டு. இது சாப்பாட்டு கடைகள் அந்த கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. பேங்க் இருக்குது பாருங்க. பிஓசி பேங்க் இருக்குது. இஞ்சால இதுக்கு ஒரு கோயில் ஒன்று வருது. இதெல்லாம் கொக்குவில் தனியாக ஒரு வீடியோ போட்டான். கொக்குவில் சுற்றி காட்டி அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த கொக்குவில் இந்த கோயில் கிரவுண்டுக்கு போகிற வாசல் இது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கொக்குவில் தனியாக ஒரு வீடியோ போட்டேன். அதில் உங்களுக்கு நான் கொக்குவில் தனி எல்லா இடமும் சுற்றி காட்டி வீடியோ போட்டேன். அதில் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலோட்டம் தான் சுற்றி காட்டின்னு போகிறேன். அப்படி நான் நேராக பண்ண சொன்னால் குளப்பட்டி சந்திக்கு போய்க்கொள்ளலாம். இதில் பாருங்க ஃபுட் கோர்னர் வடைகள் அதை விற்கணும். வடை ரோல் அது வச்சு விற்கணும். இதில் பழக்கடைகள் இருக்குது. இப்படி இஞ்சால ஒரு பழக்கடை வாங்க தோடமனம் 10 250 ரூபா. இப்போ இதான் எல்லா இடமுமே கடைகளாக இருக்குது. இப்போ நாங்கள் குளப்பட்டி சந்திக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பினா மருதநாள் மடத்துக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி நாங்கள் நேராக தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபேமஸான கடை, அதாவது ஆச்சி மரவள்ளி கிழங்கு கடை இதில் இருக்குது. மரவள்ளி கிழங்கு பொரியல் கடை இருக்குது. நிப்பாடு வேண்டின்னு போவோம், வேண்டி சாப்பிட்டு போவோம். இதால் வந்தால் வாகனத்தில் நிற்கணும், நின்று தான் ருசிக்கணும். ஓ ஆனால் ஒன்றா இங்கே எப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட், அதே மசாலா, அதே சோப் சாப்பிடலாம். இதை நீங்கள் வெளிக்கடையில் வேண்டிங்கன்னு சொன்னால் ஆறு இப்போ இந்த முறுமுறுப்பாக இருக்கும், ஆள் முறுமுறுப்பாக இருக்கும், கடி கஷ்டமாக இருக்கும். இது அப்படி இல்லை. இந்த எனக்கு வந்துடா ஓகே. இந்த வேணுங்க. போமா சாப்பிட சாப்பிட மனம் வந்துடும். என்னென்னு சொன்னால் இப்போ சாப்பிட கொண்டு இருக்கணும், மனசுக்கு இருக்குமே அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். கட்டாயம் எங்கே குளப்படி தந்து ஜாழ்ப்பாணத்தை கேட்டிங்க அவங்களுடைய ஆட்சி கடங்க இருக்கணும்னா எல்லாருமே காட்டுவாங்கண்ணே. எப்படி நான் போவோம் வீட்டுக்கு கண்டு வேண்டி நம்ம அனுப்பாங்க. என்ன வேண்டா வீட்டை கொண்டு போயிலையா? உண்டு 1.5 ரூபாய்க்கு தானே வேண்டாம் வீட்டுக்கு. பார்த்துங்களா? இப்படி நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிட்டாச்சு. அப்படி இஞ்சால் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இதில் இந்த பேமெண்ட் எல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த ஓ மேடம் நல்லா இருக்குண்ணே, நல்ல உரைப்பாக ஸ்பைஸியாக 2-3 தான் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க, பழைய சர்ச் நினைக்கிற மாதிரி. அதுக்கு முன்னுக்கே பாருங்க அந்த தோடம்பழம் சொன்னால் தானே. இப்போ இந்த சீசனு பார்த்தீங்கன்னா தோடம்பழம் தான் நிறைய இடங்களில் விற்கணும். அப்படி அது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரம்புட்டான் வந்துடும், ரம்புட்டான் வச்சு விற்கணும். தொடர்ச்சியாக போய்க்கொள்ளுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளிக்கூடம் உண்டுண்ணே, என்ன கொக்குவில் ஸ்தான சிசி தாக்க பாடசாலை, சின்ன பிள்ளை பிரைமரி ஸ்கூல் நினைக்கிறேன் தானே. முன்னுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதுக்கு அகரமட்டு டியூஷன் அதுக்குள்ளே இருக்குது. பட் இந்தியாவில் அவுட மட்டும் போட்டு ஒன்று பாருங்க.
10 பழம் 250 ரூபா. உடுப்பு கடையில் கொஞ்சம் இருக்குது. அப்படி நாங்கள் நேராக போய் கொஞ்சம் இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் செட் வருது வேறு. பட் இருந்தா அங்கே பார்த்த மாதிரி இங்கே இன்னொரு கடை இருக்குது பாருங்க. இந்தா அது நிறைய பொருட்கள் வந்து இதில் கொஞ்சம் தான் கடை இருக்குது. அப்படி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் ஹோட்டல் வருது, ஃபோக்ஸ் ஜெஃப்னா. பட் இந்த சோழன் விற்கிறோம், சோழன் எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு என்ன பனங்கிழங்குலாம் விற்கிறேன். ஃபோக்ஸ் 1908ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சொல்லிக்கிறாக்கு. அதான் மாறி வந்துட்டு இதான் பனங்கிழங்கு விற்கிறேன் பாருங்க. இதுலேயும் சேல்ஸ் போட்டிருக்கேன், சேல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அப்படியே முன்னுக்கு போய்க்கணும். இதில் அடுத்த பெட்ரோல் சொல்லி இதுலேயே 2 பெட்ரோல் சொல்லி வருது வேறுங்க. ஒன்று சினோபெக் சைனாண்ட பெட்ரோல், ஒன்று நார்மலாக இந்தியன்ட. மற்ற தலைபார கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய்க்கொள்வோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த இடங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க கமெண்ட் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த இடங்களை காட்டிக்கொள்வேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மாதிரி எங்கேயாவது சாப்பிட்டு போங்க, உணவகம் அது இருக்குது. சாப்பிட்டு போங்க கூப்பிட்டவங்க நீங்கள் அது போனால் காசு கொடுக்கணும். பட் முன்னுக்கு தேவையில்லாத கடை ஒன்று இருக்குது. மற்றது இங்கே ஒரு சின்ன குட்டி கோயில் ஒன்று வருது வேறு. இப்போ நாங்கள் கொக்குவில்லேருந்து அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? கோண்டாவில் கிட்ட போகிறோம். கோண்டாவில் எந்த உப்புப்படம் சந்தி இருக்கு தானே, அது கிட்ட போகிறோம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் தாவடி இருப்பாங்க. தாவடி சந்தியா இது. இதில் போனால் நாங்கள் தாவடிக்கு போய்க்கொள்ளலாம். உடனே திருப்பி நினைக்காங்க அக்கௌண்ட்டுக்கு காட்டணும். பட் அது இங்கே அவங்க பழக்கடைகள், வளமையில் இருக்கக்கூடிய பழக்கடைகள் வடியெல்லாம் போட்டுக்கணும் சேல்ஸுக்கு. சேல்ஸுக்கு வந்து சந்தியெல்லாம் ஸ்லோவாக போனால் இப்போ அடிப்பாங்க பாஞ்சு. நாங்கள் காவல் நிற்கிறோன்னு என்ன ஸ்லோவாக போகிறேன். வருது கொஞ்சம் சாப்பாடு கடைகள், சர்வீஸ் சென்டர் எல்லாமே வருது. இப்போ நேராக போனால் உப்பு மலை சந்திக்கு போய்க்கொள்ளலாம். சரி, முன்னுக்கு போனால் போய் பின்னாடி காட்டி கொள்ளலாம் வாகனத்தை. இந்த உப்பு மடம் சொல்ல தான் ஞாபகம் வருது. உப்பு விலை கூட உப்பு விலை கூடவா? எத்தனா சார் இந்த வெள்ளத்துக்கு பிறகு உப்பு விலை கூடிடுது. 100 ரூபா பேக்கெட்டு 160 ரூபாய் தான் போட்டோம். அப்போ நீ 100 ரூபாய்க்கு வேண்டி வைக்கலாம் இல்லை? நான் வச்சுட்டேன். அதான் நல்ல படிக்காது. பட் அப்படியே நாங்கள் பார்த்து சொன்னால் உப்பு மலை சந்தியால் விளக்கே பக்கம் தெரியும் சொன்னால் கோண்டாவில் போய்க்கொள்ளலாம். அங்கே அப்படியே கோண்டாவில் சந்திக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம். சிடிவி பஸ் வாங்க வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருப்பாங்க. மெடிக்கல் SM லேப் மெடிக்கல் அது எல்லாமே இருக்குது. பட் இங்கே ஃபுட் சிட்டிகள் இருக்குது. இதான் உப்பு மலை சந்தி. இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது வேறுங்க. ஓகே, இப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்ளலாம். இதில் போய்க்கா இல்லை கடை கொண்டு வர சரியோ பால் என்ன கடை? பால் சார்பத் கடை உண்டு. அது நின்றா குடிச்சு பால் பண்ண மாதிரி தான். பால் எல்லாம் பண்ணலாம். ஆட்டுப்பால் பண்ணலாம், பசுப்பால் பண்ணலாம். ஆட்டுப்பால் பண்ணலாம் தெரியல, கேட்டு சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டி கொள்ளலாம். அதில் குடிக்காக இந்த ரோட்டை தாண்டி போனால் திருப்தி இருக்காடா அங்கே. திருப்தி. சரி திருப்போங்க, சீக்கிரம் அப்படி திருப்புங்க. ஓகே, இதுதான் அந்த கடை கோண்டாவில். என்ன பேர் அதுக்கு மறந்து போட்டேன், அவசரத்துக்கு வேறு இல்லை பேருக்கு கொஞ்சம். அது இருக்கு இங்கே இருக்கு. சோகம் சோகம் சோகம். இப்படி நம்பி வந்தேன் மேடம். நல்ல சர்பத் குடிக்கலாம் சொன்னேன். அதான் 2 குடிக்காக தான் போகிறோம். அதாவது இப்போ சர்பத் ஒன்று இல்லையாமே மழை காலம் தானே, ஓடாது. அதில் குளி இருக்கும், ஆக விட மாட்டாங்க. அதில் சர்பத் இல்லையா. பால் டோவி இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். அதுவும் முடிஞ்சு போடுதான். நாங்கள் அந்த டைம் பிள்ளையோட நாங்கள் வந்து டைம் ஆட்டுப்பால் வாரதா விட இந்த சீசனுக்கு இல்லையா ஆட்டுப்பால். மற்றது பசுப்பால் பழமே எடுத்துக்கொள்ளலாம். பால் டோவி முடிஞ்சுதான். பட் அது நல்லா இருக்கும். ஒரேஞ்ச் ஜூஸ் பார் இங்கே குடிச்சிட்டு போவோம். இங்கே சர்பத் இருக்கும். ஓ, இது அங்கால க்ரீம் சர்பத்தா? சர்பத் குடி வந்து நான் அங்கே இல்லை, இஞ்சி குடிக்க மாட்டேனே. இது நான் ரோஸ் மில்க் பெட்டிய கப்பேன்டா 250 ரூபாண்டா 2. அது 250, 250. நல்லா இருக்கா? முதல் பக்கம் வந்து குடிச்சு நான் அப்போ கனகாலம் 2 வருஷத்துக்கு கொடுத்தானே. அது அப்போ இருந்தது இப்போ இருந்தும் சரி. அதுக்கு படம் நல்லா இருக்கும், ஜூஸும் நல்லா இருக்கும். இதில் இனி பல வேலை குட்டிச்ச உடனே இந்த சொன்னோடனே இந்த இனிப்பு முடியுது. அப்போ திரும்ப குடிக்கலாம், நல்லா இருக்கு. சரி, எப்படி நான் குடிச்சிட்டு வரவேன். இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து தனி இடம் வந்துருக்குங்க. அது வேறுங்க ஃபோட்டோ ஷூட்டு ஊஞ்சல்கள் அதுகள் கப்புள்ஸாக வந்தால் எடுக்கலாம். கப்புள்ஸாக வந்தால் எடுக்கலாம். விட இந்த இதில் பாருங்க வீதியோரம் பார்த்தீங்க சொன்னால் அந்த சோஃபா அதுகள் எல்லாமே போட்டுருக்கு. அந்த ஈஸி சேர் அதுகள் எல்லாமே இதுக்கு போட்டுங்க. இதுக்கு கொஞ்சம் பேக்கரிகள் அது கொஞ்சம் கடைகள் வருது தானே, கராச்சிகள் அது சொல்லி கடைகள் வருது. இப்படி நாங்கள் நேராக போன மட்டும் சொன்னால் அப்படியே நாங்கள் மருதனா மடத்தில் போய் அப்படியே கேகேஸுக்கு போயிருக்கோம். நாங்கள் மருதனா மடத்தோடய இந்த வீடியோ நிப்பாட்டி போடுவோம் சொன்னால் போன வீடியோவில் நான் உங்களுக்கு மருதனா மடத்துலேருந்து அங்கால
தெளிப்பலை மட்டும் காட்டியிருப்பேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதநாமலை மட்டும் காட்டிக்கொள்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேண்ணே, ஜாலியாக இருக்கேண்ணே. இங்கே கோயில் ஒன்று வருது பாருங்க. இதை விட ஸ்லோவாகவும் காட்ட இல்லாது, இதை விட கேமரா ஸ்லோவாகவும் திருப்ப இல்லாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம், ஏன்னா பிஞ்சா ஒரு இடத்த காட்டிட்டு பக்கம் நெஞ்சால வரைக்கும் கேமரா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் கிடக்கும். ஆனால் நாங்கள் அப்படி தான் காட்டலாம். என்னென்னு சொன்னால் ஒரே பாதையில் போய்க்கு 10 சைட்டும் காட்டணும்னு சொன்னால் முடியாது, கஷ்டம் கொஞ்சம். அதில் அப்படியே காட்டிக்கொள்கிறேன். என்ன பிஎஸ்எம் ஹவுஸோ வித்தியாசமாக இருக்குண்ணே. ஓகே, இப்படியே போய்க்கொள்வோம். இப்போ நாங்கள் இணிவில் 2 இடத்துல நிற்கிறோம். சில இடத்துல இணிவில் 2 போர்ட் போட்டு கிடக்கு. இஞ்சால கோண்டாவில் நடக்கண்ணே. ஏது இணிவிலா கோண்டாவிலா தெரியல. இது கொஞ்சம் நிறைய கடையில் வேலை. கோண்டாவில் பெஸ்ட் கோண்டாவில் அதில் இணிவில் நடந்துச்சு பார்க்கண்டு. நாங்கள் இணிவில் அந்த இதில் ஃபுட் சிட்டிகள் அதில் எல்லாம் வருது. இது சரி, இது கோண்டாவில் தான் வருது. அங்கால அந்த ஹாஸ்பிட்டல் அடி ஒன்று வருது, அதுக்கிட்ட இணிவில். அதையும் சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பாருங்க, இதில் இந்த தளபாட கடைகள் நவரத்னம் சொல்லி அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் சொன்னால் இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. இதுக்காக நினைவில் என்ன இப்போ அவசரத்துக்கு வருது இல்லைடா கோயில். நினைவில் கந்தசாமி கோயிலா, நினைவில் கந்தசாமி கோயிலுக்கு தான் நாங்கள் போய்க்கொள்ளணும். அப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்வோம். இங்கே கொஞ்சம் பலசர கடைகள், பெயிண்ட் கடைகள் எல்லாமே வருது. ஆனால் இப்போ நாங்கள் நினைக்கிறது இணிவில்லான். இது இணிவிலுக்கெல்லாம் வருது. மரக்காலை அதெல்லாம் இருக்குது. வடிவாக இருக்கு அந்த பெயிண்ட் அடிச்சு வடிவான கட்டடம் உண்டு. இது வந்து என்ன பள்ளிக்கூடம்? இணிவில் மத்திய கல்லூரி. வடிவாக இருக்குண்ணே, நுழைவாசலில் வடிவாக இருக்குது பாருங்க. பெரிய பள்ளிக்கூடம் பாருங்க. அப்படியே போவோம். இதுக்குள்ள கொஞ்சம் ஃபேன்சி கடைகள், அந்த கடைகள் எல்லாமே வருது. தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டு போகிறேன். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண மண்டபம் போல், கீழே ஃபுட் சிட்டி, அங்கால மண்டபம் போல். இங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு நர்சரி உண்டு, நர்சரி வருது. இது கொஞ்சம் வீடுகள் கொஞ்சம் வருது. தொடர்ச்சியாக வீடுகள் பாருங்க வந்து வந்துருக்குது. இந்தியாவில் பார்த்து என்ன பள்ளிக்கூடம்? இணிவில் மத்திய கல்லூரி. அது மத்திய கல்லூரி தானே, பிரைமரி இது ஆகுமே. ஓகே, பிரைமரி ஸ்கூல். இந்தியாவில் வாங்க வந்தா துணிகள் விற்கிறேன் பாருங்க. துணிகள் எல்லாமே ஒவ்வொரு விற்கிற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த குட்டி கோயில் ஒன்று வருது. இது பழைய லோன்ட்ரி. லோன்ட்ரியா மில்லா? மில் பழைய கடையில் பார்த்து தெரியுமா? வாழைப்பழ கடை ஒன்று இருக்குது இந்தியாவில். சர்ப்ரைஸ் மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வருதுன்னு. அப்படி இதோட வந்து ஒன்று சொன்னால் அங்கே மருதனார் மேடம். அதோட நாங்கள் வீடியோ அப்படியே முடிச்சுக்கொள்வோம். இங்கே சர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே சர்ச், அங்கால ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஓகே, அப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். இது பழைய கட்டடம் கொண்டு பாருங்க. இந்த பில்டிங்கு பாருங்க, அண்ணா பில்டிங். அண்ணா பில்டிங் இதில் பாருங்க. பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி பானைகள் எல்லாம் விற்கிறேன் பாருங்க. அப்படி நாங்கள் வந்து சொன்னால் இணிவில் பழைய தியேட்டர் அடிவாங்க தான். தியேட்டர் தான் இணிவில் பழைய தியேட்டருக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இதை பாருங்க, வடிக்கடையில் போட்டுருக்கோம். அப்படி நேரம் முன்னுக்கு செஞ்சால் தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டாங்க, பார்க்க நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இங்கே இடத்த பாருங்க. இதான் பாருங்க, வயல்வெளி நல்லா இருக்குது உண்மையிலேயே. இந்த புகையிலையெல்லாம் நட்டுக்கிடக்கு பாருங்க. ஒரு நல்ல வியூ உண்டு உண்மையிலே. இதில் வந்து பார்க்க பாருங்க, இந்த ஃபுல்லாக தோட்டக்காணிகள். நாங்கள் இங்கே என்ன வீடு இல்லாமல் தோட்டம் தானே, வடிவாக இருக்குது. பேசிக்காம நம்ம வீட்டுக்கு இல்லை களவா எல்லாம் வேண்டு கேட்டு வழி தேர்த்துக்கிறேன். சரி, எப்படி நாங்கள் நேராக பண்ண சொன்னால் மரதன மடத்துக்கு போய்கொள்ளலாம். இப்படி போய்க்கு பார்த்து இங்கே கோயில் உண்டு வேறு. இது அன்றைக்கும் காட்டியிருப்பேன். இணிவில் விநாயகர் கோயில், வித்தியாசமான கோயில் தாங்க. உருண்டையாக கிடக்கு அந்த கோபுரம், வித்தியாசம் அமைப்பில் காட்டி கிடக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று வருது பாருங்க. இந்த மரக்கன்று அடிக்கக்கூடிய ஃபார்ம், நர்சரின்னு சொல்லுவீங்க. அதுட்டு இருக்குது, தண்ணியெல்லாம் சீறிக்கொண்டு. இங்கே பொங்கலுக்காண்டி பானைகள் எல்லாமே வீட்டு செய்து கொண்டிருக்கணும். மறைஞ்சா பேமெண்ட் போட்டிருக்கணும் பாருங்க. அங்கே அப்படியே மரக்காலை இந்த விறகுகள் விற்கக்கூடிய இடம் பாருங்க, மரக்காலை. அப்படி நேராக போகணும்னு சொன்னால் அங்கால மருதனார் மடம். இதே மருதனார் மடத்துக்கு தான் மருதன்னு சொல்லி நினைக்கிறேன்.
இங்கே பொங்கல் பானை எல்லாம் விற்கிறாங்க, நிறைய மக்கள் பார்த்து வேண்டி கொண்டிருக்கணும். அப்படியே இங்கே பிரதேச வங்கி அல்லது எல்லாம் இருக்குது. பெரிய ஒரு ஹோட்டல், எந்த பெரிய ஹோட்டலும் அப்பா எனக்கு தெரிஞ்சு பிரமாணமான ஹோட்டல் வேணா. ஜாழ்ப்பாணத்துலேயே எனக்கு தெரிஞ்சு பிரமாணமான ஹோட்டல் இதாக தான் இருக்குது வேணா. கடையில் வேற போகுது, பெரிய ஒரு மோல் மாதிரி வேற போதுமே கிடையாது என்ன. அது அப்படியே நாங்கள் மரதன மடத்துக்கு வந்துட்டோம். மரதன மடம் ஆஞ்சநேயர் சிலை, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பாருங்கள், ஆஞ்சநேயர் சிலை, பல கடைகள் இருக்குது. அப்படின்னு சொல்லி மரதன மடம் சந்தை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பக்கம் தான் காட்டணும் உங்களுக்கு. நான் அதெல்லாம் அப்படி கேமராவோட நான் இதுன்றேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் யாழ்ப்பாண நகரத்துலேருந்து, அதாவது சத்திர சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் மரதன மட்டும் வந்து நாங்கள் வரக்கூடிய இடங்களில் என்ன மாதிரி இருக்குது, இந்த கேகேஎஸ் வீதி என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாராச்சும் வேறு ஒரு இடங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லிக்கோங்க. கட்டாயம் அந்த இடங்களை சுற்றி காட்டி கொள்ளுவோம். சரி, ஓகே. அவ்வளோ தான் வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வர கேஎஸ் கரஸ் எக்ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.